சிறுகடிக்க ஆசை சிரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சிந்தாமணி இருந்துட்டு வட்டிக்காரர்கிட்ட சொல்லி அந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது, அந்த வீடு நமக்கு தான் கிடைக்கணும், அந்த வீட்டை நம்ம தான் ஆளணும், அந்த முத்துவும் மீனாவும் அந்த குடும்பமும் நடுத்தெருவில் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வேகமாக பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க மேலே எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பணம்லாம் அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் சீட்டன் கையெழுத்து போட்டு தான் பணத்தை வாங்கினாருன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, அப்போவே அந்த குடும்பத்தோட கௌரவம் போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் பணத்தை கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி மறுபடியும் கேட்டால் என்ன பண்ணுறது, அவங்களால கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஆனால் அவங்க மேலே கேஸ் கொடுத்தா மனோஜ் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாக்க இவங்களுக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் அவங்களால எப்படி அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த பணத்தை கொடுக்க முடியும்? ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது, கடன் வாங்கினா கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்க முடியும். இவ்வளோ பணத்தையும் யாரும் கடனாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீடும் நம்மளுடைய கைக்கு வந்துடும், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த மீனமும் முத்தவும் நடுத்தெருவுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயாவும் அண்ணாமலையும் வேறு வழி இல்லாமல் நானே தொங்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி கேட்கறதுனால நானே இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா, முத்து, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை எலெக்ஷனில் தோக்கடிச்சு எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினீங்கல்ல, இப்போ பாரு நான் என்ன காரியம் பண்ண போகிறேன்னு அதை நினச்சி நீங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணி வந்து ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எல்லாத்தையுமே வர சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன், அப்பா இந்த வீட்டில் மேலே இருந்த அந்த 48 லட்ச ரூபா பணத்தில் 10 லட்ச ரூபா பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இங்கே பாருங்கள், அதுக்கான ரசீதி கூட நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு முயற்சி இருந்தால் மட்டும் போதும்ப்பா, அதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம உழைச்சி முன்னேறிடலாம், சீக்கிரமாக இந்த கடனையும் கட்டி கழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு மீனாவோட கழுத்தில் இருக்கிற தாலி செயின் எல்லாமே முத்து வந்து வித்துட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜயா அண்ணாமலைலாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, இப்போதான்டா மீனாவுக்கு வாங்கி கொடுத்த, என்னம்மா நீயும் யோசிக்காம பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாலி தானே மாமா, வாங்கிக்கலாம் விடுங்க, இவர் கண்டிப்பாக எனக்கு உழைச்சி வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நம்ம மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வாங்கின கடத்துக்கு பாடுறா இவங்கள எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்ன உடனே இவங்க ஒன்றும் காரணம் இல்லாமலாம் சொல்லலைல்ல, இந்த வீட்டோட பங்கு என்னோட பங்கை இவங்களுக்கு கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க, அதனால தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நிற்கிறாரு. மனோஜ் யார், சீட்டிங் கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதா சொல்லி அந்த வட்டிக்காரங்க இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜை வந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. இப்போ தான் நாங்கள் பணத்தை அடைக்கிறோன்னு சொல்லிட்டோம்ல, அதையும் மீறி அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆனால் இருந்தாலையும் சீட்டிங் கையெழுத்து போட்டதுனால தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி மனோஜை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே விஜயம் ஓடி போகிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பையனை சரியாக வளர்க்காம போயிட்டாரு, இவர் நல்லவராக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வட்டிக்காரங்க இருந்துட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு தான். ஆனா, அந்த முத்துவும், மீனாவும் கதிர்கிட்ட போறத பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சே! அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே ரோகிணி ஓடி வந்து, நீங்க தான் உங்களுக்கு அந்த ஃபைனான்சியர் தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்ட சொல்லி மனோஜ விட சொல்லுங்க. நான் தான் மனோஜ் மேல கேஸ் கொடுக்க சொன்னேன். ஏன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணமா தான் அந்த முத்துவும், மீனாவையும் பழிவாங்குன மாரி இருக்கும். அதே மாரி அந்த வீடு எங்களுக்கு தேவை. நீயும் மனோஜோட சேரலாம்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக மனோஜ் வந்து ஜெயில்ல இருக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டி. நீங்க முதல்ல மனோஜ வந்து விட சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயும் போய் மனோஜ வந்து ஜாமீன்ல எடுக்கிற மாரி முயற்சி பண்ணு. அதுக்கப்புறம் மனோஜ்க்கு உன் மேல தனி பிரியமே வந்துரும். அந்த வீடு என்னத்துக்கு உங்களுக்கு? நீ மனோஜ கூட்டிட்டு தனியா வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதும் சரிதான். நான் போய் இப்பவே மனோஜ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து கிளம்பிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு லாயர கூட்டிட்டு வந்து முத்து இருந்துட்டு பேச சொல்றாங்க. போலீஸ்கிட்டயும் இவ்ளோ பேசி பார்க்குறாங்க. ஆனா போலீஸ் வந்து விடுற மாரி இல்ல. அதுக்கடுத்து தான் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சீட்டிங் கையெழுத்து போட்டதுனால அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கன்னு. நான் சொன்ன மாரி நடக்குது பார்த்தீங்களா? என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. வேணா அந்த ஃபைனான்ஷியர பார்த்து பேசுங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா விஜயா ஓடி வந்து, என் பிள்ளை மேல எந்த தப்பும் இல்ல. அவன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியுமா? அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் படிச்சது எல்லாமே சீட்டிங் பண்றதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.